தாவேகா தோத்துருச்சு, விஜய் தோத்துட்டார். எக்ஸிட் போல் வந்திருக்கு. நம்பவே நம்பாதீங்க. இது அதாவது எப்போ விஜய் உள்ள அரசியலுக்கு வந்தாரோ அந்த டிஜிட்டலாக வருது பார்த்தீங்களா சர்வே, கடுப்பில் விட்ட கணிப்பு அதுதான் இது. ஏன்னா அது எல்லாம் கைக்கூலி, எல்லாருமே ஒரு இதுக்கு போயிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், எக்ஸிட் போல் தானே. எக்ஸிட் போல்னா என்ன, வாக்களிச்சதுக்கப்புறம் பிந்தைய கருத்து கணிப்பு. போய் மக்கள்கிட்ட கேட்குறீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க. நாங்களாம் மக்கள் தானே, எங்கள்கிட்ட வந்து கேட்கவே இல்லை யாரும். உங்கள்ட்ட யாரும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், யாருக்காச்சும் கேட்டாங்கன்னா. யாரும் கேட்டதில்லை. எப்படி அதாவது 125 சீட்டாம், அதுவும் 125 சீட்டுக்கு மேலே திமுக. இவர் தாவேக்கா 10 சீட்டாம், 10-15 சீட்டா இல்லை 8லேருந்து 10 சீட்டா. என்னடா டே 140 150 200 வரையும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி அதில் பாதி கூட வர முடியாத அளவு உங்களுக்கு கருத்து கணிப்புனா எந்த மக்கள் சொன்னேன் ஓட்டு போடலன்னு. எனக்கு தெரிஞ்ச வரையும் 100-140க்கு மேலே தான் சீட்டு தாவேகா. அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதிமுக ஓட்டெல்லாம் எப்போயும் பிரித்து எடுத்தாச்சு தாவேகா. அவங்கெல்லாம் லீடிங்கில் வந்துக்கிட்டு என்னன்னு புரியலையே ஒன்றும். 4 வெயிட் பண்ணுவோம். இது நடுவில் எந்த சர்வே எந்த கருத்து கணிப்புனாலும் அது கடுப்பில் விட்ட கணிப்பு தான். ரியலாக வரவே வராது. யாராலையும் கணிக்க முடியாமல் இருக்குது யார் வெற்றி பெறுவான்னு. அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். இது எக்ஸிட் போல் ஒரு ஃபேக்கு தான் என்னையை பொறுத்த வரைக்கும். இது ஃபுல்லாக உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் உண்மையிலே ஜெயிப்பான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.